பிஜி டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக சைக்காலஜி கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட நம்ம வந்துட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வாட்ச் பண்ணுங்கள், நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். கல்வியின் 3 முக்கிய கூறுகள் எவை? கல்வியோட 3 முக்கிய கூறுகள் எவை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆசிரியர், மாணவர், பாடநெறி. லிசன் பண்ணுங்கள். ஆசிரியர், மாணவர், பாடநெறி, இதுதான் கல்வியோட 3 முக்கிய கூறுகள். செகண்ட் ஒன் பாருங்கள். கல்வி என்பது டேஸ் என்னப்படும்? கல்வி என்பது டேஸ் என்னப்படும்னா பரிணாமம். ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் கொஸ்டின் வாங்க. கல்வி என்பது வாழ்வுக்கேற்ப ஏற்றவாறு வாழ்வதற்கான கற்றல் என கூறியவர் ஜான் டியூவே. ஃபோர்த் ஒன் வாங்க. கல்வி இல்லாத வாழ்க்கை என்பது அர்த்தமற்ற வாழ்க்கை. கல்வி இல்லைன்னா அந்த வாழ்க்கை வந்து அர்த்தமற்ற வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க. ஃபிஃப்த் ஒன் வாங்க. கல்வியின் முக்கிய இலக்குகள் அல்லாத ஒன்று. ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து இது என்னன்னு கேட்டிங்கன்னா சுயநலம். இல்லாதது கேட்டிருக்காங்க. ஸோ சுயநலம். அறிவு கல்வியின் முக்கிய நோக்கம் புத்திசாலித்தனம் வளர்த்தல். 7th ஒன் பாருங்கள். உணர்வு பழக்க வழக்கங்களை வளர்க்கும் கல்வி கலை கல்வி. 8th ஒன். உடற்கல்வியின் முக்கிய நோக்கம் சீரான உடல் வளர்ச்சி. 9th ஒன். இந்தியாவில் கல்வி உரிமையாக அறியப்பட்டது எப்போது? 2002 21A அரசியலமைப்பு திருத்தச் சட்டம். ஓகேவா. 10th ஒன். குழந்தைகளுக்கான இலவச கட்டாய கல்வி சட்டம் எப்போ? RTE. என்ன சட்டம் கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டால் RTE. கல்வி மூலமாக ஏற்படுவது பண்பாட்டு பரிமாணம். கல்வி என்பது சமூகத்தின் டேஸ் உருவாக்கம். பார்க்கலாம். கல்வியின் மூலமாக உருவாகும் நபர் சமநிலை கொண்ட நபர். ஒருத்தவங்க கல்வி கற்கிறதுனால அந்த மனிதர் எப்படி ஆவாங்க? சமநிலை கொண்ட நபராக இருப்பாங்க. கல்வியின் மூலம் வாழ்க்கை சீராகும். 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து கரெக்டானது சீராகும். மனிதனாக மாற்றும் சக்தி கல்வி என்று கூறியது யாருன்னா அப்துல் கலாம். 16. கல்வியின் மூலமாக சமூகத்தில் ஏற்படும் மாற்றம் பண்பாட்டு மாற்றம். 17. கல்வி என்பது மாற்றும் கருவி சமூகம். 18. கல்வி இல்லாத சமுதாயம். கல்வி இல்லாத ஒரு சமுதாயம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பின்தங்கிய சமுதாயமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. 19 பாருங்கள். கல்வியின் நோக்கம் அல்லாதது. கல்வியோட நோக்கம் அல்லாதது எதுனா ஒரு 4 இது கொடுத்துருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பின்தங்கிய சமுதாயன்றது கரெக்டான ஆப்ஷன். 20 பாருங்கள். அறிவற்ற கல்வி மனிதனை ஆபத்தானவனாக்கும் என கூறியவர் யார்? அறிவற்ற கல்வி மனிதனை ஆபத்தானவனாக்கும் என கூறியவர் யாருன்னா மகாத்மா காந்தி. 21 வாங்க பார்க்கலாம். கல்வி என்பது உயிரின் துடிப்பு என்று கூறியது யாருன்னு கேட்குறாங்க. விக்டர் ஹியூகோ. 22. கல்வி என்பது வளர்த்தல். எதை வளர்க்கும் அப்படின்னா அறிவை வளர்க்கும். அறிவைன்னு நோட் பண்ணிக்கோங்க. 23 பாருங்கள். கல்வியின் அடிப்படை அம்சங்களில் ஒன்று உடல் நலம். 24 பாருங்கள். கல்வி முறையை மேம்படுத்துகிறது வாழ்வியல். நல்ல கல்வி பெற்றவன் நல்ல குடிமகன்னு பேர் எடுக்கிறான். ஓகேவா. 26 பாருங்கள். சமூகத்தின் கட்டுமானத்தில் முக்கிய கருவி கல்வி. அப்போ கல்வின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கல்வியின் மூலமாக உருவாகும் சமூக பண்பு ஒத்துழைப்பு. 28 பாருங்கள். கல்வி என்பது செயல்திறனை கொண்டது மனித உருவாக்கம். 29. கல்வி இல்லாத மக்களில் அதிகரிக்கும் ஒன்று மனித உருவாக்கம். 30. கல்வி எந்த ஒரு துறைக்கும் ஆதாரம். இந்த 30 கொஸ்டினையும் நீங்கள் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து டெய்லி படித்து பாருங்கள். படிச்சுட்டு எழுதி பாருங்கள். நீங்களே கொஸ்டின் எழுதிட்டு ஆன்சர் வந்து சொல்லி பாருங்கள். அப்போ தான் உங்களாலையும் ப்ரிப்பேர் பண்ண முடியும். டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க டெய்லிக்கும் படிங்க. அப்போ தான் நம்மளாலையும் அச்சீவ் பண்ண முடியும். நம்பிக்கையோடு படிங்க. நம்மளும் பாஸ் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடு பாஸ் பண்ணிடலாம். நம்மளும் நல்லா படிங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.